கேள்விப்படுவார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஆள், அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்படி விசுவாசிப்பீங்க நீங்கள்? இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வீங்க? இதெல்லாம் எப்படி அனுபவிக்க முடியும்? இதை யாராவது பிரசங்கிக்க வேண்டும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி, சமாதானம்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, பீஸ் என்கிற வார்த்தைக்கு எங்கேருந்து வருது? ஷலோம் என்கிற வார்த்தையிலேருந்து வருது இல்லையா? எபிரேய மொழியில் அது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. எபிரேய நாட்டுக்கு சென்றீங்களா, அங்கே ஒரு ப்ரோஷர் தர்றாங்களாம் டூரிஸ்ட்டுக்கெல்லாம். அதில் ஷலோம்னா என்னன்றது விளக்கம் கொடுக்குறாங்களாம். ஆங்கிலத்தில் பீஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்குறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். அப்படின்னா எந்த குறைவும் இல்லாமல், எந்த சீர்கேடும் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அதை தான் செழிப்பு. அப்போ சமாதானம்னா செழிப்பு. அது அப்போ செழிப்பினை கூட வாசிக்கலாம். செழிப்பை கூறி, நல்வாழ்வை கூறி, நன்றாயிருப்பதை பற்றி கூறி, அதுதான் சொல்லி. சமாதானத்தை கூறினா சமாதானம் கூப்பிட்டு போகிறதில்ல, நன்றாயிருக்கிறத பற்றி கூறுறது. அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? சமாதானத்தை கூறின்னு சொன்னால் சிலர் நினைக்கிறாங்க ஏதோ சமாதானம், ஏதோ ஒரு ஃபீலிங்கு உள்ள அப்படியே சமாதானம் அப்படின்னு. கிடையாது. நன்றாயிருப்பது எல்லாம் சொல்லுங்கள். நன்றாயிருப்பது, வளமாயிருப்பது, வாழ்ந்திருப்பது, இதுதான் சமாதானம். சமாதானத்தை கூறினா எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி வாழ்ந்து இருக்கிறது, எப்படி ஜெயமாக இருப்பது, எப்படி வெற்றியோடு வாழ்வது, வளமாய் வாழ்வது, அதை பற்றி கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறது. அப்படியே ஏசாயாலேருந்து எடுத்திருக்கிறாங்க பாருங்கள். ஏசாயால வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க பாபிலோனியருக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். அடிமைப்பட்டிருந்த போது இவர்களை விடுவிக்கிறதுக்கான சில ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டு வருகிறது. அங்கே அரசாங்கம் அங்கே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறது, இவங்களை திருப்பி அவங்க சொந்த தேசத்துக்கு அனுப்புறதுக்கு. நல்ல செய்தி வருமானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். இவ்வளோ நாள் அடிமைத்தனத்தில் இருந்தாச்சு, சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோனிய தேசத்துக்கு. அந்நிய தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். இவளை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறார். அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. நியூஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏசாயால வாஸ்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வருது. 52ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அப்படியே வருது. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நியூஸை. அந்த காலத்தில் நியூஸ் எப்படி வரும்? இந்த காலத்தில் செல்ஃபோன் எடுத்து கடகடன்னு ஃபோன் பண்ணிடுறோம். அந்த காலத்தில் நியூஸ் எப்படி வரும்னா, ஆள் எடுத்துக்கொண்டு ஓடி வருவாளாம். மலைகளையெல்லாம் கடந்து, காடுகளையெல்லாம் கடந்து, அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் பிரதானமான அந்த பட்டணத்தில் எடுக்கப்படுகிற அந்த ராஜாவுடைய அரண்மனையில் சொல்லப்படுகிற அந்த காரியங்களை சுமந்து கொண்டு, அந்த கட்டளையை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த சுருளை கீழில் எடுத்துக்கொண்டு, ராஜாவுடைய ஆர்டரை எடுத்துக்கொண்டு ஓடி வருவானாம். அவன் ஓடி வர்றதை பார்த்தா இவங்களுக்கு தெரியும் நல்ல செய்தி வந்துடுச்சின்னு சொல்லி, விடுதலை உண்டாயிடுச்சுன்னு சொல்லி. அதைத்தான் சொல்லி இருக்கிறது. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே.